ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை தாலுகா சிவந்திப்பட்டி மிக அருகாமையில் 4 வேக்கிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் சிவந்திப்பட்டி, அதுக்கு பின்னால் மொத்தத்திலே 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு உள்ளுக்கே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. மொத்தம் இதில் 2.5 ஏக்கர் இருக்குது. ரோடு முகப்பு தான். ஃப்ரண்டில் ஏதோ கம்பெனி ஒர்க்கெல்லாம் நடந்துகிட்ருக்குது. இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருடைய விலை 7 லட்சம், ஒரு சென்டோட விலை 7,000. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பத்திரம் போட்டாச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பத்திரம் போடுறதுக்கு எனக்கு அதை பற்றி தெரியல. ஏன்னா இது மிலிட்ரிக்காரங்களுக்கு கொடுத்த இடம். ஸோ அவங்க அதை ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு அவங்களுக்கு அதை சேல் பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ள ரைட்ஸ் இருக்குது. அது பிரகாரம் அவங்க இதை சேல் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க தரப்பில் என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு பத்திரம் இருக்குது, பத்திரம் நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் பத்திரத்தை பார்க்கல. அந்த மிலிட்ரி பட்டா, கவர்மெண்ட் கொடுத்த மிலிட்ரி பட்டானால தான் உங்களுக்கு இந்த ரேட் இவ்வளவு குறைவாக இருக்குது. அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது மண் கரிசலோடி சேர்ந்து வரும். சிவந்திப்பட்டிக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா, ஊருக்கு போகிறதுக்கு முன்னாலெல்லாம் செம்மண் இருக்கும். ஆனால் சிவந்திப்பட்டி தாண்டி போகும்போது ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் போகும்போதே உங்களுக்கு சேரைக்குளம்னு சொல்லிட்டு ஒரு இடம் வரும். அப்போ உங்களுக்கு ஸ்ரீவைகுண்டம் தாலுகா ஸ்டார்ட் ஆயிரும், பாளையங்கோட்டையிலேருந்து மாறி. அதுக்கு தகுந்தபடி உங்களுக்கு மண்ணோட தன்மையும் மாறும். ஸோ இது அப்படி இல்லை, பாளையங்கோட்டை தாலுகா தான், திருநெல்வேலி மாவட்டம் தான், ஒரு கையெழுத்தில் முடிஞ்சிருந்தான். ஆனால் பத்திரம் இருக்குதா இல்லையான்னுள்ளது எனக்கே டவுட்டாக இருக்குது. ஏன்னா பத்திரம் பொதுவாக மிலிட்ரி பட்டாக்களுக்கு பத்திரம் இருக்காது. ஆனால் இந்த மிலிட்ரிக்காரங்க அதை குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு சேல் பண்ணலாம். அப்படி யாருக்காவது கொடுத்தா அது பத்திரமாகும், பட்டாவிலிருந்து பத்திரமாகும். ஆனால் இவங்க பட்டாவிலிருந்து நாங்கள் பத்திரம் ஆக்கி வச்சிருக்கிறோம்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருவேளை உங்கள் ஃபேமிலியிலேயே யாருக்கு பேர்லையாவது இதை மாற்றி அப்படி பத்திரம் போட்டு வைத்திருக்க வாய்ப்பு இருக்குது. யாராவது இது தேவைன்னு சொன்னால் மட்டும்தான் நாங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன அதுன்னு பார்ப்போம். ஆனால் பொதுவாக என்னென்னா, இது சீப் ரேட் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஏரியா 1 ஏக்கர், 1.5 ஏக்கர், 2, 2.5, 3 வரைக்கும் 3.5 ஏக்கர் வரைக்கும் எங்களுக்கு உடனுக்குடன் போயிடும். பெரிய இடங்கள் தான் கொஞ்சம் லேட் ஆகுமே தவிர இந்த மாதிரி இடங்கள் உடனுக்குடனே போயிடும். ஸோ அந்த அளவில் உங்களுக்கு இது போட்டால் உங்களுக்கு அன்னைக்கே இது சேல் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ரேட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்கன்னு வைங்களா, அந்த ரேட்டில் கிடைக்காது. அது போக மட்டுமில்லை, வாங்குறவங்களுக்கு இது பத்திரம் ஆகிடும். ஒருவேளை இவங்ககிட்ட பத்திரம் இல்லாமல் இருந்தால், பத்திரம் இருந்தால் அது 2வது பத்திரம் ஆகும், பத்திரம். ஸோ உங்களுக்கு ரேட்டும் சீப்பாக இருக்குது. உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள், இடத்த காணிக்கிறோம். இடம் பிடிச்சிருந்தால் நம்ம விலை கொஞ்சம் சீப்பாக முடியும். ஓகே, தேங்க்யூ.